தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடந்து முடிந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கல்வி விருது வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் பெற்றோருடன் சென்னை வரவழைக்கப்பட்டனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மாணவ மாணவியர் அவர்களின் பெற்றோருடன் நடிகர் விஜய் வீட்டிற்கு சென்றனர். சுமார் 6000 மாணவ மாணவியர் மற்றும் அவர்களின் பெற்றோருக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டன. 150க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்களை கொண்டு இனிப்பு வகைகள், வடை, அடை, பிரதமன் பாயாசம் மற்றும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புடன் கூடிய 15 வகையான சைவ உணவு தயார் செய்யப்பட்டது. அமாவாசை மற்றும் சனிக்கிழமை என்பதால் சைவ உணவு பரிமாறப்பட்டதாக மக்கள் இயக்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். மாணவ மாணவியர் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அனைவரும் நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்தில் அமர வைக்கப்பட்டனர். சென்னை நீலாங்கரையிலிருந்து புறப்பட்ட நடிகர் விஜய்க்கு வழிநெடுகிலும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இருசக்கர வாகனத்தில் சூழ்ந்தபடி விழா அரங்கிற்கு விஜயை அழைத்து வந்தனர். பாதுகாப்புடன் விழாவிற்கு வந்த விஜய் திடீரென மாணவிகள் மத்தியில் அமர்ந்து கொண்டு புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தார். இதனை எதிர்பாராத மாணவியர் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றனர். பின்னர் மேடை ஏறிய அவர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். எனது நெஞ்சில் குடியிருக்கும் என்று ஆரம்பித்தவுடன் மகிழ்ச்சியின் ஆரவாரம் விண்ணை தொட்டன. என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த பொது தேர்வில் சாதனை படைத்த என்னுடைய நண்பிகளுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் மக்கள் இயக்க நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். தொடர்ந்து பேசிய அவர் அசுரன் படத்தில் தனுஷின் வசனத்தை மேற்கோள் காட்டி படிப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். சமீபத்தில் ஒரு படத்தில் ஒரு அழகான ஒரு டயலாக் ஒன்று நான் கேட்டேன். காடு இருந்தால் எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தால் பிடிக்குவானுங்க, ஆனால் படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுன்னு. அது ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு லைன்ஸாக இருந்ததுங்க. இது 100க்கு 100 உண்மை மட்டும் இல்லை, இதுதான் யதார்த்தமும் கூட. அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கல்விக்கு என் சைட்லேருந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றது ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கான நேரம் தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போட வேண்டாம் என்றும் நம் விரலை வைத்து நம் கண்களையே குத்துகிறார்கள் என்று அரசியல் சூழலை சுட்டிக்காட்டிய விஜய், நாளைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கப் போவது நீங்கள்தான் என்று சூசகமாக கூறினார். அடுத்து நீங்க தாங்க நாளைய வாக்காளர்கள். அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. ஆனால் பாருங்க, நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணையை குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்போ நாமளும் செஞ்சிட்டு இருக்கிறோம். இது இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது. கல்லூரி சென்று டிகிரி வாங்குவது மட்டும் முழுமையான கல்வி அல்ல என்றும், படிப்பை தவிர்த்து பார்த்தால் குணம், சிந்தனை, திறன் மட்டுமே மாணவர்களுக்கு எஞ்சியிருக்கும் என்று யதார்த்தத்தை எளிமையாக கூறினார். சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன, ஒரு 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் ஒரு 15 கோடி செலவு பண்ணுறாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும்? சும்மா யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் காமன் சென்ஸ். இதெல்லாம் உங்கள் எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க.
பின்னர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த மாணவி நந்தினிக்கு பொன்னாடை அணிவித்து வைர நெக்லஸை பரிசு வழங்கினார். அத்துடன் முதல் 3 இடங்களை பிடித்த அனைத்து மாணவ மாணவியருக்கும் பரிசு பொருட்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தார். இதில் மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருவர் தான் வரைந்த ஓவியத்தை நடிகர் விஜய்க்கு பரிசளித்தார். ஓவியத்தை ரசித்த விஜய் மாணவனை கட்டி அணைத்து பாராட்டு தெரிவித்தார். இதனால் மாணவியர் மட்டுமின்றி பெற்றோரும் மகிழ்ச்சியடைந்தனர். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ப்ளஸ் டூவில் வந்துட்டு 600க்கு 547 மார்க் வாங்கி ஸ்கூல் செகண்ட் வந்தேன். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எங்கே போனாலும் வந்து காரில் தான் போகணும். காலேஜுக்கு எங்கே போனாலும் காரில் தான் போகணும். அந்த செலவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கூப்பிட்டு ஸ்காலர்ஷிப் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு இது. ஸோ இவ்வளோ மார்க் எடுத்து இவர் வந்து இவ்வளோ இது பண்ணும்போது எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு புது முயற்சியாக பார்க்குறேன். யாருமே இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. எங்களுக்கு வந்து இது சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இவர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. தளபதி ஃபேனாக இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு அப்ரோச் தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்ரோச் தான். சூப்பராக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. விஜய் சார் பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷம். அதுவும் நம்ம வந்து தளபதி அவரின் கையால் வந்து அந்த விருதை வாங்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய எல்லா நடவடிக்கைகளும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்களுக்காக நிறைய பண்ணிகிட்டே இருக்காரு. அது இந்த மாதிரி பெற்றோர்களை கௌரவப்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நடிகர் வந்து இது மாதிரி பண்ணுறது வந்து எங்களுக்கும் வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்குது. எங்களையும் வந்து கௌரவப்படுத்துகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால வந்து இது ரொம்ப நல்ல ஸ்கீம். இது இந்தியாவிலேயே யாரும் செய்யாதது. முதல் முறையாக விஜய் சார் செய்கிறாரு. இவருக்கு நாங்கள் எல்லாரும் ஆதரிக்கிறோம். விஜயின் இந்த செயல் அரசியல் தளத்திற்கான முதற்படி என பலரும் கூறி வரும் நிலையில் 2024ஆம் ஆண்டு தேர்தலின் போது நடிகர் விஜய் வழிகாட்டுதலின்படி செயல்படுவோம் என்று விஜய் ரசிகர்கள் தெரிவித்தனர். எது எப்படியோ 2024ஆம் ஆண்டு தேர்தல் இப்போது இருந்தே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது என்பது மட்டுமே மறுக்க முடியாத உண்மை.